லைட் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்துரும். இதே வேகத்துல போச்சுன்னா ஒரு நாள்ல அது கிட்டத்தட்ட 29.5 பில்லியன் கிலோமீட்டரை கடந்துரும். அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு எலமெண்ட். ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு லைட் பீமை நீங்க விண்வெளியை நோக்கி ஆன் பண்றீங்க. இது அடுத்த நள்ளிரவு 12 மணிக்கு 29.5 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவுக்கு போயிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு எலமெண்ட் தான் நம்மளுடைய லைட். இது ஒரு நாள் டிராவல் பண்ணி முடிச்சிருச்சு. ஆனால் இந்த தொலைவை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம மனிதன் அனுப்பின ஒரு பொருளுக்கு 40 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிறது. Voyager 1 ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ ஒரு லைட் டேவை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. தென் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக ஃபீல் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதை தான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். ஆயிரத்து 1977 நாசாவோட JPL சொல்லக்கூடிய ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரேட்டரியில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் தூக்கம் இல்லாம ஒர்க் பண்ண காலம் அது. மிஷனுடைய ஆப்ஜெக்ட் சிம்பிள் தான். அவுட்டர் பிளானட்ஸோடைய க்ளோஸ் அப் போட்டோஸை நம்ம பார்க்கணும். பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. இதனால ஒட்டுமொத்த விண்வெளி வரலாறுமே மாற ஆரம்பிச்சது. Voyager 1, Voyager 2 ரெண்டுமே வெவ்வேறு ஸ்பேஸ் கிராஃப்ட். 1977 செப்டம்பர் 5 Voyager 1 லான்ச் ஆச்சு. இது எர்த்தோட ஆர்பிட்டை விட்டு ஜூபிட்டரை நோக்கி போச்சு. அப்புறம் சேட்டனுடைய ஆர்பிட்டை டார்கெட் பண்ணி கிளம்புச்சு. இதோடைய வெயிட் கிட்டத்தட்ட 825 கிலோகிராம். இதோடைய பவர் சப்ளை ஆர்டிஜன் சொல்லக்கூடிய ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். இது புளூட்டோனியம் 238 மூலியமா இயங்குது. அதனால இது ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 64,000 கிலோமீட்டர் அப்படின்ற தூரத்தை கடக்குது. இது டைம்ல. பட் கம்ப்யூட்டருடைய மெமரி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் 69 கிலோபைட்ஸ் மட்டும்தான். அண்ட் அதோடைய பாடிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற எல்லா டிசைனுமே எப்பயுமே நல்லா இயங்கக்கூடிய வகையில நம்ம வச்சிருக்கோம். 1979 Voyager 1 ஜூபிட்டருடைய கிராவிடேஷனுடைய பவுண்டரியை ரீச் பண்ணுச்சு. அப்போ கேமராவுடைய லென்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஏலியன் வேர்ல்டு ஹை ரெசல்யூஷன்ல பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரோம்ஸ் நம்ம பூமி மாதிரியே இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதோடைய கிரேட் ரெட் ஸ்பாட், அங்க வெளிச்சம் வர்றதை நம்ம பார்த்தோம். அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே சேர்த்து நம்மளை ஆச்சரியப்படுத்துச்சு. தென் முக்கியமா அதோடைய நிலவுகள் ஐஓ, யூரோப்பா, கேனிமேட், காலிஸ்டோ மாதிரியான முக்கியமான நிலவுகள் அதை சுற்றி ஒரு டான்ஸ் ஆடிச்சு. ஐஓடைய வோல்கனோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபோட்டோவில் பார்த்து Voyager 1 நமக்கு இந்த அளவுக்கு கிளியராக கொடுக்குமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. யூரோப்பாவுடைய ஐசி சர்ஃபேஸ் அதுக்குள்ள ஒரு ஓஷன் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூவை கொடுத்தது Voyager தான். சயின்ஸ்ல ஒரு ரிவல்யூஷனே ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து 1980 நவம்பர் அன்னைக்கு Voyager 1 சனி கிரகத்துடைய எல்லைக்குள்ள போச்சு. அப்போ அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. சேட்டனுடைய ரிங்ஸ் அதை பார்த்தா ஒரு டைம்ல சயின்டிஸ்ட் ஷாக்கே ஆயிட்டாங்க. ரிங்ஸோடைய பார்ட்டிகல்ஸ், கலர் கிரேடியன்ஸ், அரோராஸ், மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கிடைச்ச டேட்டா நம்மளை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துச்சு. இதுல ஒரு மறக்க முடியாத தருணம் சேட்டனுடைய மிகப்பெரிய சந்திரன் டைட்டன். Voyager 1 அதை பாஸ் பண்ணும்போது அதோடைய அட்மாஸ்பியரை டிடெக்ட் பண்ணுச்சு. மீத்தேன், நைட்ரஜன், இது ஒரு லைஃபுக்கான பேசிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தென் இதுதான் அதுக்கப்புறம் கெஸ்னி ஹாய்ஜன்ஸோடைய மிஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாவே ஆச்சு. சேட்டனுக்கு அப்புறம் நாசாக்கு ஒரு கொஸ்டின், Voyager 1 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஜூபிட்டர், சேட்டன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நெப்டியூன், யுரேனஸ் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அவங்க அதை ஒரு வரலாற்று சாதனையை ஆக்குறதுக்காக இன்னும் அதிகமான வேகத்தில் ட்ரிகர் பண்ணாங்க. Voyager 1 சோலார் சிஸ்டமை விட்டு வெளியே போகணும். ஹியூமனுடைய ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் வெளி உலகத்துக்கு, இது நம்ம இன்டர்ஸ்டெல்லர் மீடியம்னு சொல்லலாம், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இல்லைல்ல. ஸோ ஆனால் அது நடந்துருச்சு. இந்த டெசிஷன் தான் ஹியூமன் சிவிலைசேஷனுடைய ஒரு கிரேட்டஸ்டான லீப். 1990 பிப்ரவரி 14 அது வேலண்டைன்ஸ் டே. Voyager 1 கேமரா லாஸ்ட் டைம் ஆன் ஆன மூமெண்ட். அது எழுத்த பார்த்து கிட்டத்தட்ட 6 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருந்து டர்ன் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துச்சு. இமேஜை கேப்சர் பண்ணிச்சு. அந்த இமேஜ்ல எழுத்து ஒரு சின்ன ப்ளூ டாட் மாதிரி இருந்துருக்கு. டாக்டர் கார்ல் சேகன் அதை பார்த்தது ஒரு சின்ன வார்த்தையை வெளிப்படுத்தினாரு. That's her, that's home, that's us. All our joys and sufferings, every saint and sinner, all lived on that mote of dust. அது பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. சயின்டிஸ்டுக்கு ஒரு பயமே வந்துருச்சு. Voyager கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெர்மனண்டான ஒன்று தான். ஏன்னா
அதோடைய பாயிண்ட் இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போகணும். 2012 வாய்ஜர் 1 அஃபிஷியலாக அது நம்மளுடைய இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துச்சு. எதுக்கு அர்த்தம்? அது சூரியனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டு சோலார் வைண்ட் எல்லாமே விட்டு வெளியே போயிடுச்சு. இந்த பவுண்டரி தான் ஹீலியோஃபேஸ். இதுக்குள்ள சோலார் பார்ட்டிகல் அதிகமாக டாமினேட் ஆகப்பட்டிருக்கு. ஆனால் அவுட் சைடில் கேலக்டிக் காஸ்மிக் ரேஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இது வெவ்வேறு நட்சத்திரத்துடைய காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. வாய்ஜர் 1 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயம் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிடெக்ட் பண்ணி அது அங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துரு. பிளாஸ்மா டென்சிட்டி சடனாக அதிகமாக இருக்கு. ஸோ காஸ்மிக் ரேஸோடைய லெவலுமே ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆயிருக்கு. இது கிளியராக சொன்னது வாய்ஜர் 1 ஹியூமன் ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டெல்லர் டிராவலர் என்னால டிராவல் பண்ணாங்க. வருஷம் போக போக அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் 1 by 1 ஆஃப் பண்ணப்பட்டுச்சு. RTJ அப்படின்ற பவர் டிராப் ஆகுது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 4 வாட் அப்படின்றது லாஸ் ஆகிட்டே இருக்கு. 2025-26 வரைக்குமே அது டிரான்ஸ்மிட் பண்ண சான்ஸ் இருக்குன்றதை நம்ம நம்பணும். பட் இது ஒர்த் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அது இப்போ 24.6 பில்லியன் கிலோமீட்டர் தூரம் போயிடுச்சு. இது இன்னும் நம்மளை தாண்டி போய்கிட்டே தான் இருக்கும். சிக்னல் ஸ்ட்ரென்த் 20 பில்லியன் டைம்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கு நம்ம மொபைல் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் DSN சொல்லக்கூடிய டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் ஆண்டனா அதை டிடெக்ட் பண்ணி டீகோட் பண்ணி அது எங்க இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். வாய்ஸருடைய ஹார்ட்ல ஒரு கோல்டன் ரெக்கார்ட் இருக்கு. இது நம்ம கோல்டன் பிளேட்னு சொல்லுவோம். இது ஒரு காப்பர் டிஸ்க். அது ஏதாவது ஏலியன் சிவிலைசேஷன் பார்த்துச்சுன்னா அதை நம்மளை பற்றின பல விஷயங்களை சொல்லும். அதில் 115 ஃபோட்டோஸ் இருக்குது நம்ம பூமியை பற்றினது. 55 லாங்குவேஜில் அதை நம்ம வெல்கம் பண்ணுறோம். இன்கேஸ் சிவிலைசேஷன் பார்த்துச்சுன்னா பூமியில் இருக்கக்கூடிய மழை, காற்று, பேர்ட்ஸோடைய சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான மெசேஜ் வி ஆர் ஃப்ரம் பிளானட் எர்த் அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். வாய்ஜர் 1 சோலார் சிஸ்டமை விட்டு போயிடுச்சு. அப்போ அது ஏதாவது ஒரு நாள் ஒரு மைல் ஸ்டோனை கண்டிப்பாக கிராஸ் பண்ணியே ஆகும். ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் ஒரு லைட் டே டிஸ்டன்ஸ். ஒரு லைட் டே அப்படின்றது நம்மளுடைய லைட் டிராவல் பண்ணக்கூடிய அந்த தூரம் தான். ஒரு நாளைக்கு லைட் 25.9 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை கடந்துருது. அதுவும் இப்போ வாய்ஜர் 1 தூரம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆச்சு. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கக்கூடிய இடத்தை லைட் ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும். நம்ம சென்ட் பண்ற ரேடியோ சிக்னல் ஒரு நாளைக்கு அப்புறம் தான் வாய்ஜர்னால ரிசீவ் பண்ண முடியுது. அது மறுபடியும் நமக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுச்சுன்னா ஒரு நாளைக்கு அப்புறம் தான் நம்மளால அதை ரிசீவ் பண்ண முடியுது. எப்படியோ அதோடைய பவர் சப்ளை கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடும். அது கிளேஸ் 445 அப்படின்ற ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி போய்கிட்டே இருக்கு. இது ஒரு ஸ்டார் சிஸ்டம். இந்த இடத்துல நின்றுட்டு நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது. நான் வந்தேன், நான் பார்த்தேன், இன்னும் போவேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வேர்டு தான். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம அனுப்புன இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இவ்வளோ வருஷமா இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருந்துட்டு இவ்வளோ தூரத்தில் போயிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தானே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம். பாய்.